தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் தென்காசி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் எழுச்சி உரையாற்றுகிறார் எங்கள் பாசமிகு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அனைத்து மக்களும் அலைகடல் என திரண்டுவாரு. ஆனந்த நையாசாமி, பாஜக தென்காசி மாவட்ட தலைவர். தூய்மை பணியாளர்களின் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற அவர்லாண்ட் நிறுவனத்தை கண்டித்து மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களின் சட்டவிரோத குற்றவாளிகளை போல் அவர்லாண்ட் நிறுவனம் தொடர்ச்சியாக தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கிறது. 3 மாத ஊதியத்தை கேட்டு ஒரு மணி நேரம் அடையாளமாக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திய தொழிலாளர்கள் மீது பணி நீக்கம் என்ற அச்சுறுத்தலை அவர்லாண்ட் நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. நாங்க தமிழக அரசு என்ன கேட்கிறோம்னா, நாங்க இரண்டுமே இந்த போராட்டத்தில் பங்கு இருக்கக்கூடிய முதன்மை இயக்கங்கள் 2 மற்றும் தோழமை இயக்கங்கள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் உள்ள கட்சிகள். முதற்கண்ட விடுதலை சிறுத்தைகள், CITU, தமிழ் புலிகள், இது போன்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி உள்ள கட்சிகள். அதாவது தமிழ்நாடு, ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மதுரை மாநகராட்சி சுகாதார சீர்கேட்டில் முதன்மை மாவட்டம் என அறிவிப்பு செஞ்சோன்னு அதை பராமரிக்கக்கூடிய, அதை கையாளக்கூடிய அவர்லாண்ட் நிறுவனத்தை அப்புறப்படுத்தியிருக்க வேண்டும், அதை தடை செய்திருக்க வேண்டும். அதை விடுத்து மேலும் அவர்லாண்ட் நிறுவனத்தை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்கள் தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொள்கிறார்கள். அந்த அவர்லாண்ட் நிறுவனம் என்பவர் இங்கு உள்ள மாநகராட்சி ஆணையாளரிடம் பேச மாட்டார், இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரிடத்தில் பேச மாட்டார், இன்னொரு அமைச்சர் தலையிடவே மாட்டார். ஏன்னா மேலிடத்தில்தான் அவர்லாண்ட் நிறுவனம் தொடர்புன்றான். அப்ப எதுக்கு தொழிலாளர்களையும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கிற நிறுவனம் இந்த மதுரை மாநகராட்சியில இருக்கு? அந்த அதிகாரிகள் இடத்துல, மாநகராட்சி ஆணையாளர் இடத்துல இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை போடணும். மேலும் அந்த அவர்லாண்ட் நிறுவனத்துக்கும் மாநகராட்சிக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்த விதிகளை மீறி அவர்லாண்ட் நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும், அந்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்காங்க, ஏற்கனவே இந்த மதுரை மாநகராட்சிக்கு வரியை நம்ம தான் செலுத்துறோம். அந்த குப்பை வரியிலிருந்து எல்லாத்தையும் நம்ம தான் செலுத்துறோம். அந்த வரியெல்லாம் வாங்கி குப்பையை வியாபாரமாக்குறா இந்த அரசு. இந்த அரசு அவர்லாண்ட் நிறுவனம் எத்தனை டன்னு குப்பையை கொட்டுதான் பணம் கொடுக்குறான். ஆனா இதுக்கு முன்னாடி தூய்மை பணியை மாநகராட்சி நிறுவனம் வெறும் தொழிலாளரை மட்டும்தான் ஒப்பந்தத்தில் விட்டுருந்துச்சு. அப்பெல்லாம் அந்த தூய்மை பணி என்பது சிறப்பாக இருந்துச்சு. இவன் தொடர்ச்சியா அவர்லாண்ட் நிறுவனம் மக்களையும் இந்த அதிகாரியும் அரசையும் ஏமாத்திக்க இருக்கான். அந்த அவர்லாண்ட் நிறுவனத்தை அப்புறப்படுத்த வேண்டும். அவர்லாண்ட் நிறுவனம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வருது, தொடர்ச்சியா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, உங்களை நம்பிதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களும், குறிப்பாக இந்த அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இருபெரு இயக்கங்களும் மேலும் தோழமை இயக்கங்களும் உங்களுக்கு ஆதரவா இருக்கு. அந்த மக்கள் அனைவருமே எங்க அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், அவர்களுடைய பாதிப்பு அவங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு நாங்க எவ்வளவு நாள் தான் அரசுக்கு சப்ப கட்டு கட்டுவோம்? தொடர்ச்சியா தொழிலாளர் விரோத போக்கு எல்லாத்துலயும் இங்க போச்சுன்னா தொடர்ச்சியா அது மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். நாங்க இதோட இருக்க மாட்டோம். இங்க வீதியில நின்று கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா போராடிக்கு இருக்கோம். எந்த அரசு அதிகாரிகளும் இங்க வரல. காவல்துறையை வச்சு எங்களை அச்சுறுத்துது, எங்களை கைது செய்வோன்னு மிரட்டுது. எந்த கைதுக்கும் எந்த அச்சுறுத்தலுக்கும் நாங்க அடிபணிய மாட்டோம். எங்க போராட்டம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை நடத்த வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலே மதுரை மாநகர் முழுவதும் சாலை மறியல் நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளது. காவல்துறை இந்த போராட்டத்தை நசுக்கிறதுக்கு மக்களை மிரட்டி உங்களை கைது பண்ணிடுவோம், தடியடி நடத்திடுவோம் என்று பயமுறுத்தி எங்களை வச்சிருக்கு. இப்ப அவங்க ஒரு அரை மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்க. அதுக்குள்ளே அதிகாரம் வரலன்னா எந்த அடக்குமுறை உடைச்சிட்டு மீண்டும் நாங்க சாலை மறியலுக்கு போவோம். அதாவது யார் பற்றியும் அவர்லாண்ட் கேட்க மாட்டேன்றான். அவர்லாண்ட் நேரடி தொடர்புல இருக்கானா? அமைச்சர் ஏற்கனவே ஒரு 26 தொழிலாளர்கள் நியமனத்துக்கு உதவி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவர்லாண்ட் நிறுவனம் வரமாட்டேன்றான். அவ ஏதோ தலைமையில தொடர்புல இருக்காங்க. ஆமாங்க, வரணும்ல. இப்ப 2 அமைச்சர் இருக்காங்க. 2 அமைச்சரும் தொடர்ச்சியா தூய்மை பணியாளர் போராட்டம் என்பது அவங்க ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் தொடர்பாக உங்களுக்கே தெரியும். தமிழகம் முழுவதும் சென்னையில பெரிய போராட்டம். அது மாதிரி தமிழ்நாட்டில் மதுரையில் வந்துடக்கூடாது. அப்ப எம்எல்ஏக்கள் வரணும்ல, வரமாட்டேங்கிறாங்கல்ல. என் பேரு வழக்கறிஞர் ரவிக்குமார்,
மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் விசிகா.